பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் நன்றாய் கவனியுங்கள். குடும்ப சமாதானத்தில் சந்தோஷமாய் சமாதானமாய் தேவ மகத்துவங்களோடு வாழ வேண்டிய குடும்பங்களிலே வருகிற பல்வேறு பிசாசின் போராட்டங்கள், தந்திரங்கள், சூழ்ச்சிகள், சதி சூனியங்களில் இருந்து எப்படி விடுதலை அடைவது? இந்த குடும்ப சமாதானத்தில் காணப்படுகிற எல்லா பிசாசின் சாத்தானின் சகல கட்டுகளையும் உடைக்கிற வல்லமையான தேவ வார்த்தைகளோடு நன்றாய் கவனியுங்கள். பிசாசுகள் நடுங்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதமாகிய ஆவியின் பட்டயமாய் தோன்றுகிற 10 தேவ வசனங்களோடு இந்த அதிகாலை ஜபத்தை நாம் ஏறெடுக்கிறோம். நிச்சயமாகவே குடும்பங்களிலே காணப்படுகிற சமாதான குறைவுகள், நடந்து கொண்டிருக்கிற சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள், மன கசப்புகள், இன்னும் எத்தனையோ வைராக்கியங்கள், சந்தேகங்கள் போன்ற காரணங்களினால் ஏற்படுகிற பிரிவுகள், சமாதான குறைவுகளில் இருந்து இன்று விடுதலை அடையும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய குடும்பங்களும் இந்த அதிகாலை ஜபத்திலே இணைந்திருக்கிற, தேவ மகிமையிலே இணைந்திருக்கிற, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் குடும்பங்கள் சமாதானமாய் வாழுவதற்காய் எங்கே எங்கே பிசாசு கண்ணிகளும் கட்டுகளும் சதிகளும், எங்கே எங்கே கட்டுகளும் காவல்களும் உங்கள் நிம்மதியான வாழ்க்கையை திருடும்படியாய், உங்கள் பிள்ளைகளை, உங்களுக்கு இருக்கிற குடும்ப வாழ்க்கையை, குடும்பத்திலே வீடுகளிலே இருக்க வேண்டிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுக்கும்படியாய் எந்த பகுதிகளிலே பிசாசு கிரியை செய்கிறானோ, எந்த பகுதிகளிலே செய்வினை, மாந்திரீகங்கள், வசியங்கள் அல்லது இன்னும் அநேக விதமான காரியங்களினால் குடும்பங்களை கெடுக்க நினைக்கிற, பிரிக்க நினைக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களிலும் இருந்து, கட்டுகளிலும் இருந்து ஜெயம் எடுக்கும்படியாய் இன்று நாம் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். தேவன் இணைத்ததை பிரிப்பதற்கு இந்த உலகத்திலே எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நம்புங்கள், உறுதியாய் தேவ வசனங்களை நம்புங்கள். திருமண காரியங்கள் எல்லாம் பரத்தில் இருந்து, பிதாவினிடத்தில் இருந்து வருகிறதே. இன்னும் வேத வசனத்திலே சொல்லப்பட்டபடி இந்த காரியம் கர்த்தரால் அல்லவோ வந்தது. இதை பிரிக்கவும் கெடுக்கவும், சமாதான குறைவை ஏற்படுத்தவும் எந்த சத்துருவுக்கும் அங்கே அதிகாரம் இல்லை. ஆமென். இன்று உங்கள் குடும்பங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலே ஒப்புக் கொடுத்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல தேவ வசனங்களோடு, நல்ல ஆவியின் பட்டயமாய் கிரியை செய்யும் இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா விதமான பயங்கரமான ஆயுதங்களை காட்டிலும் வல்லமையும் பயங்கரமுமான தேவ வசனங்களாகிய ஆவியின் பட்டயங்களோடு அவைகளை விசுவாசிக்கிற விசுவாச கேடகத்தோடு எதிர்த்து நின்று ஜெயம் எடுக்கிற போகிறோம். ஆமென். இனி குடும்பங்களிலே இந்த ஜபங்களை செய்கிறது மாத்திரமல்ல, இதிலே சொல்லப்பட்ட நல்ல அறிவுரைகளின்படி, நல்ல கவனிங்க, நல்ல தேவ வார்த்தைகளின்படி என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் நடக்கும் பொழுது குடும்பங்களிலே காணப்படுகிற எல்லா விதமான உபத்திரவங்களும், எல்லா சதி சூனியங்கள், யாரால் எப்படி எங்கே செய்யப்பட்டிருந்தாலும் சரி, எங்கே உங்களுக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய் யார், எவன், எவள் எங்கே செய்திருந்தாலும் சரி, எல்லா கட்டுகளையும் முறியடிக்கிற, எல்லா சத்துருவின் சகல தந்திரங்களையும் முறியடிக்கிற, சத்துருவின் சகல ஆலோசனைகளையும் தாவீது ஜெபித்த பொழுது எப்படி அகிதோப்பேலின் ஆலோசனைகள் எல்லாம் தாவீதுக்கு விரோதமாய் வராதபடி, தாவீதுக்கு விரோதமாய் அப்சலோமோடு சேர்ந்து அந்த அகிதோப்பேல் என்கிற மனிதன் செய்த பொல்லாத ஆலோசனைகள் எல்லாம் தாவீது ஜெபித்த பொழுது, என் தெய்வமே அகிதோப்பேலின் ஆலோசனைகள் எல்லாம் ஆவமாய் போவதாக என்று தாவீது ஜெபித்த பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த அகிதோப்பேலின் ஆலோசனைகள் எல்லாம் தாவீதுக்கு விரோதமாய் வராதபடி, ஆமென், அது அகிதோப்பேலுக்கு விரோதமாக செயல்பட்டு அவன் நான்கு கொண்டு செத்தது போல் எல்லா சத்துரு கூட்டங்களும் அழியும்படி
போகும்படியாய், பிசாசு எடுக்கிற எல்லா முயற்சிகளும் சங்கரிக்கப்படும்படியாய் இன்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெயம் எடுப்போம். ஆமென். முதலாவதாக அன்பு தேவ பிள்ளைகளை, குடும்பத்திற்கு விரோதமாய் சாத்தானின் திட்டங்கள் முறியட்டும். குடும்பத்தை பிரிக்கவும் உறவுகளை கெடுக்கவும் வரும் ஒவ்வொரு தீய சக்திகளிடம் இருந்தும் இன்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் உண்டாகும்படியாய் என் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா, முதலாவது சந்தோஷமும் சமாதானமுமாய் தொடங்கிய, மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமுமாய் தொடங்கிய இந்த குடும்ப வாழ்க்கையிலே வந்த எல்லா சாத்தானின் சதி திட்டங்களும் முறியடிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஏசாயா 54:17 சொன்னபடி, உனக்கு விரோதமாய், உன் குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்பத்திற்கும், குடும்ப வாழ்க்கைக்கும், தாம்பந்திய வாழ்க்கைக்கும், கணவன் மனைவி கிடையான உறவுகளுக்கும் எதிராய் செய்யப்பட்ட, உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். எல்லாம் அவமாய் போவதாக. Thank you Lord. நீர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் குடும்பங்களிலே ஐயா, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், ஆபத்துகள், எல்லா திட்டங்களும், சாத்தானின் சகல சதி திட்டங்களும் முறியும்படியாய், கட்டுகள் உடையும்படியாய் நாங்கள் தேவனுடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டயத்தை எடுக்கிறோம். எல்லா சங்கிலிகளையும் முறிக்கும்படியாய், எல்லா பிள்ளைகளின் குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமான சிறையிருப்புகள் உடைக்கப்படும்படியாய், எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் ஏசாயா 54:17 படி வாய்க்காதே போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை, இப்படியாய் ஜெபியுங்கள். உங்க பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, குடும்ப வாழ்க்கையிலே இருக்கிற பிரச்சனைகளுக்காக ஒவ்வொரு சங்கிலியாய் உடையட்டும், ஒவ்வொரு கட்டுகளும் நொறுங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நம்பர் 2, நல்லா கவனிங்க. இரண்டாவதாக, குடும்பத்திலே தேவ சமாதானம் நிலவுவதற்கு விரோதமான சத்துரு கொண்டு வருகிற கோபங்கள், சண்டைகள், மனக்கசப்புகள் நீங்கி, ஐயா, பொறாமைகள், எரிச்சல்கள் நீங்கி, பெருமைகள் நீங்கி, கிறிஸ்துவின் சமாதானம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆண்டு கொள்ளும்படியாய் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, என் அன்பு சகோதர சகோதரிகள் சொல்லுங்கள், எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே தேவ சமாதானம் நிலவுவதற்கு விரோதமாய் ஏற்படுகிற எல்லா கோபங்களும், சண்டைகளும், சந்தேகங்களும், மன கசப்புகளும், எரிச்சல்களும் நீங்குவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கோபத்தின் ஆவிகளும், கசப்பின் ஆவிகளும், எரிச்சலின் ஆவிகளும், மன கசப்பை கொண்டு வருகிற எல்லா விதமான அசுத்த ஆவிகளின் வல்லமைகளும் நீங்கி என் இயேசுவின் நாமத்தினாலே குடும்ப சமாதானம் வீடுகளிலே உண்டாகட்டும். ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் தெய்வீக சமாதானம் மூடிக்கொள்ளும்படியாய் என் தெய்வமே, என் பிள்ளை, என் மகன், மகளுடைய குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகட்டும், தேவ சமாதானம் உண்டாகட்டும். இன்று எல்லா கசப்புகளும், சந்தேகங்களும், எல்லா வைராக்கியங்களும், கோபங்களும், பெருமையை கொண்டு வருகிற எல்லா அந்தகார ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படியாய், இயேசுவின் நாமத்தினாலே யோவான் 14:27 சொல்லப்பட்டபடி என் தெய்வமே, நீர் சொன்னது போலவே சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உங்களுக்காய், உங்கள் குடும்ப வாழ்க்கைக்காய், உங்கள் வீடுகளுக்காய், உங்கள் வாழ்க்கைக்காய் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் நீ சொன்னீங்களப்பா. என் தெய்வமே, எங்கள் பிள்ளைகளுடைய வீடுகளிலே, எங்கள் வாழ்க்கையிலே இந்த அற்புதமான என் தேவனாகிய கர்த்தருடைய சமாதானம் தங்கும்படியாய் ஐயா, நீர் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நீர் எங்களுக்கு கொடுக்கிறதில்லை. ஓ லார்ட், நீர் தெய்வீக சமாதானத்தை கொடுக்கிறவர். ஆதலினால் எங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என் தெய்வமே, உம்முடைய சமாதானம் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை ஆண்டு கொள்ளும்படியாய், தேவ சமாதானம் சூழ்ந்து கொள்ளும்படியாய். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான
தெய்வீக சமாதானம். ஐயா, கசப்போடும் வருத்தத்தோடும் எல்லா மன வெறுப்புகளோடும் கசப்புகளோடும் எரிச்சலோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவ சமாதானம் நிரம்புவதாக, மாற்றம் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஹல்லேலூயா. இனி கசப்போ வெறுப்போ எரிச்சலோ பெருமையின் ஆவிகளுக்கோ அங்கே இடமில்லை. இப்படியாய் ஜெபியுங்கள், மறுபடியும் மறுபடியுமாய் ஜெபியுங்கள். அநேகமாய் குடும்பத்திலே பிரச்சனை காணப்படும்போதெல்லாம் இந்த ஜெபத்தை, இந்த 10 அற்புதமான தேவ கட்டளைகளை, ஹல்லேலூயா, பிசாசுகளை குடும்பத்தை கெடுக்க வருகிற, கெடுக்க அழிக்க நாசமாக்க, அவர்களுடைய நிம்மதியை சமாதானத்தை திருட வருகிற, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்த பொல்லாத சத்ருவுக்கு விரோதமாய் இந்த 10 தேவ கட்டளைகளோடு, ஆமென், ஆவியின் பட்டயத்தோடு எதிர்த்து நில்லுங்கள். பிரச்சனைகள் நிச்சயமாய் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை விட்டு ஓடி போகும். மூன்றாவதாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருமண வாழ்க்கையிலே கணவன் மனைவி இடையேயான உறவுகள் பலப்படும்படியாய், நல்லா கவனிங்க, இந்த உறவுகள் பலப்படும்படியாய் தவறான புரிதல்கள் நீங்கி, தவறான சந்தேகங்களும் எண்ணங்களும் வைராக்கியங்களும் பெருமைகளும் நீங்கி, தாழ்மையும் அன்பும் மன்னிப்பும் பொறுமையும் பெருகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களிலே நல்ல குணங்கள், குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி, உங்கள் மகன் மருமகள், மகள் மருமகன் போன்ற குடும்ப வாழ்க்கையிலே ஐயா தவறான புரிதல்கள் நீங்கட்டும், சந்தேகங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சந்தேக ஆவிகளும், எல்லா பயத்தை கொண்டு வருகிற போராட்டங்களை, பிரிவினையை கொண்டு வருகிற ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படியாய் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மன்னிப்பும் பொறுமையும் தெய்வீக அன்பும் நிலைத்திருக்கும்படியாய், ஐயா, என் மகனுடைய வாழ்க்கையிலே இவர்கள் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறதினால் ஆவியின் கனிகளால் நிறந்து, ஆவியின் கனிகளினால் நிறைந்து அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், தயவு, நற்குணம், இச்சை அடக்கம், விசுவாசம் போன்ற நல்ல குணங்களோடு என் மகள் வாழும்படியாய், என் மகள் எல்லாவற்றிலும் பொறுமையாயிருந்து, ஐயா, என் மகன், என் மகள், என் மருமகள் இவர்கள் நானும் என் வீட்டாரும் பொறுமையோடும் ஆவியின் கனிகளோடும் தெய்வீக சுபாவங்களோடு நாங்கள் வாழ்ந்து சாத்தானை ஜெயிக்கும்படியாய், பிரிவினைகளை மேற்கொள்ளும்படியாய், தேவ அனுக்கிரகம் எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ லார்ட், அவளுடைய கணவன் அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டபடி பேர் பெற்றவனாய், நல்லவர்கள் பெரியவர்கள் மத்தியிலே உயர்த்தப்பட்டவனாய் வாழும்படியாய், ஓ என் மருமகன் என் மகளை பார்த்து, ஆமென், என் கணவன் என்னை பார்த்து, அநேக ஸ்திரீகள் குணஸ்தாலிகளாய் இருந்ததுண்டு, ஆனால் நீயோ அவர்கள் எல்லாவற்றிலும் எல்லா பேரிலும் மேலானவள் என்று சொல்லுகிற நல்ல வார்த்தையை நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளும்படியாய், அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவ அனுக்கிரகம் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஐயா, பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கணவன் மனைவி உறவிலே ஒரு பலம் உண்டாகட்டும், ஒற்றுமை ஒன்னஸ் உண்டாகட்டும், சமாதானமும் சந்தோஷமும் குதூகலமும் கொண்டாட்டமும் மறுபடியுமாய் உண்டாகும்படியாய் கர்த்தர் குடும்பங்களை மறுபடியுமாய் கட்டுகிறதற்காய், ஐயா, மறுபடியுமாய் எடுப்பித்து கட்டுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்க தயவுள்ள கரம் கூடவே இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். தேவ வசனங்களை சொல்லுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. உங்க குடும்ப வாழ்க்கையிலே தேவ வசனங்களை விதையுங்கள். கண்ணீரோடே ஆனாலும் தேவ வசனங்களை விதையுங்கள். ஒரு நாள் நீங்கள் குடும்ப வாழ்க்கையை கம்பீரமாய் அறுப்பீர்கள், அனுபவிப்பீர்கள். ஆமென், சந்தேகமே இல்லை.
ஹல்லேலூயா. நான்காவதாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். உங்கள் பிள்ளைகள் தேவனுடைய வழியிலே நடத்தப்பட வேண்டும். ஐயா, உங்கள் மகனாய் இருந்தாலும் சரி, மகளாய் இருந்தாலும் சரி. ஆமென். முதலாவது உங்கள் மருமகளை குறித்து திங்க் பண்ணுவதை காட்டிலும் மகனையும் மகளையும் குறித்து யோசியுங்கள். அவர்களுக்காக தீவிரமாய் ஜெபியுங்கள். ஐயா, என் பிள்ளைகள் தேவனுடைய வழியிலே நடத்தப்பட வேண்டும். பிள்ளைகளை சுற்றியுள்ள தவறான நட்புகள், தீய தாக்கங்கள், ஐயா தீய தொடர்புகள் எந்த வழியிலும் வராதபடி, எந்த வகையிலும் அவர்களை நெருக்காதபடி, எந்த வகையிலும் தீய தொடர்புகளோ, தவறான உறவுகளோ, அல்லது தீய பழக்க வழக்கங்களோ, அல்லது பரிசுத்த ஆவியின் கனிகளுக்கு விரோதமான, ஐயா ஆவியின் கனிகளுக்கு விரோதமான மாம்சீக சிந்தனைகளோ, எண்ணங்களோ, வெறுப்புகளோ எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏற்படாதபடி என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா எங்கள் பிள்ளைகளையும் சுற்றியுள்ள தவறான தொடர்புகள், நட்புகள், தவறான காரியங்கள், தீய வழிகளின் தாக்கங்கள், பொல்லாதவனின் தங்கரங்கள் எல்லாம் விலகுவதாக என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, இவர்கள் மருமக்களுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என் அன்பு சகோதர சகோதரிகள் அநேகருடைய வாழ்க்கையிலே ஐயா எந்த தீமையான தொடர்புகள் இவர்களை கெடுக்க, இவர்களை அழிக்க, தீமையான தாக்கங்கள் அல்லது பிசாசின் தலையீடுகள், எல்லா விதமான உபத்திரவங்கள் ஒன்றும் இவர்களை நிறுக்காதபடி எல்லா தவறான வழிகளும் விலகட்டும். என் தெய்வமே, இவர்களை எல்லா தவறான வழிகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் விலக்கி பாதுகாக்கும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சங்கீதம் 121:7 சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே இன்று என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லா தீமைகளுக்கும் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் விலக்கி காக்கப்படும்படியாய் இவர்கள் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஐயா நன்மையும் செம்மையுமாய் ஓர் சரித்திரம் போற்றுகிற வாழ்க்கையாய் இவர்கள் குடும்ப வாழ்க்கை நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கையாய் மாறும்படியாய் என் தெய்வமே, எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இவர்கள் ஆத்துமாவை மாத்திரமல்ல, குடும்பத்தை, பிள்ளைகளை, வாழ்க்கையை, ஜீவிதத்தை பாதுகாக்கும்படியாய் தேவ கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஐயா உம்முடைய நல்ல கிருபை, இரக்கம் இவர்களை ஒவ்வொரு பேரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்ற நல்ல வார்த்தைகள் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆமென் வளர்ந்து ஒலிவ மர கன்றுகளை போல வளருவார்கள். கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்ற சுதந்திரம் உங்கள் பந்தியோரம் இவர்கள் ஒலிவ மர கன்றுகளை போல வளருவார்கள். உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். இந்த நல்ல வார்த்தைகளை அவர்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே விதையுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, கம்பீரமாய் அறுப்பீர்கள். ஆமென். ஐந்தாவதாக நல்ல கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள், திருமண வாழ்க்கைகள், வீட்டிலே வாழுகிறவர்கள், நம்மோடு இருக்கிறவர்கள் எல்லாரும் பாருங்க, ஒவ்வொரு பேரும் சில வேளைகளிலே ஒவ்வொரு அடிமைத்தனத்திலே அகப்பட்டுக் கொள்ளுகிறார்கள். பிள்ளைகள் அநேகமாய் பாருங்கள், இன்று கேம்ஸ் என்றும் மொபைல்ல பல்வேறு காரியங்களிலே பார்ப்பதிலும் அதன் மூலமாய் பல்வேறு தவறுகளிலே ஈடுபடுவதும், இன்னும் அநேக காரியங்களிலே சிக்குண்டு போவதும், பெரியவர்களுக்கும் சின்னவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் முதியோர்களும் கூட இதிலே அகப்படக்கூடிய ஒரு பொல்லாத ஒரு காரியம் இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். ஒவ்வொரு அடிமைத்தனத்தின் கட்டுகளும் உடைய வேண்டும். ஆமென். ஐயா வீட்டிலே இருக்கிற ஒற்றுமையை குறைக்கிற, ஒற்றுமையை கெடுக்கிற எல்லா விதமான பாவங்கள், வெறுப்புகள், கோபங்கள், பயங்கள், பொறாமை போன்ற கட்டுகள் உடைந்து உண்மையான விடுதலை குடும்பங்களிலே உண்டாகும்படியாய் ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றா கவனிங்க. ஓ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது என்று சங்கீதம் 133:1 சொல்லப்பட்டிருக்கிறது.
இருக்கிறபடி என் அன்பு சகோதர சகோதரிகளை, குடும்பங்களிலே காணப்படுகிற பல்வேறு உபத்திரவங்கள் மாறும்படியாய், பிள்ளைகளை, குடும்பத்தாரை, மனைவியை, கணவனை, மகனை, மருமகளை, பிள்ளைகளை சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும் அடிமைப்படுத்த நினைக்கிற எல்லா போதை வஸ்துகள், எல்லா விதமான சூதாட்டங்கள், எல்லா விதமான பண ஆசையினால் வரப்போகிற பல்வேறு தீமையான யோசனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், தவறான தொடர்புகள், இவை எல்லா தீங்கிலும் இருந்து கர்த்தர் பிள்ளைகளை, குடும்பங்களை விலக்கி பாதுகாக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீரே எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற, எல்லா அடிமைத்தனங்களுக்கும் விலக்கி பாதுகாக்கிற நல்ல தெய்வமாய் இருக்கிறபடியினால் எங்கள் பிள்ளைகள் எந்த எந்த அடிமைத்தனத்திலே ஆகப்பட்டிருக்கிறார்களோ, எந்த விதமான சாப பாவ கட்டுகளிலே, எந்த விதமான சூனிய கட்டுகளிலே, சதிகளிலே, எந்த விதமான வசியங்களிலே, தவறான நட்புகள், கூடா நட்புகளிலே அகப்பட்டிருக்கிறார்களோ, அவைகளில் இருந்து விடுதலை அடையும்படியாய் வீடுகளிலே ஒற்றுமையும் சகோதரத்துவமும் நிலைத்திருக்கும்படியாய், ஒருமைப்பாட்டின் ஆவி உண்டாகும்படியாய், ஐயா, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டபடியே இவர்கள் ஒற்றுமை சமாதானத்தை கெடுக்கிற எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களிலும் இருந்து ஜெயம் எடுக்கத்தக்கதாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் சக்திகள், வல்லமைகள் உடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சத்ருவின் சகல வல்லமைகளும் நிர்மூலமாய் போவதாக. ஹல்லேலூயா. தேவ தயவு கூடவே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இப்படியாய் ஜெபியுங்கள். எல்லா அடிமைத்தனத்தின் கட்டுகளும் நீங்க சொல்ல சொல்ல, நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க, நீங்கள் அறிக்கையிட அறிக்கையிட எல்லா சங்கிலிகளும் உடையும், எல்லா கட்டுகளும் உடையும், விடுதலை உண்டாகும், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் உண்டாகும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆறாவதாக, குடும்பத்தின் மீது தேவனுடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். ஐயா, கர்த்தர் வீட்டை, குடும்பத்தை கட்டாராகில், வீட்டை மாத்திரமல்ல குடும்பத்தை கட்டாராகில், கட்டுகிறவர்களின் பிரயாசம் நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அவைகள் எல்லாம் விருதா என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்ப கர்த்தரே நம்முடைய வீடுகளை கட்டுகிறது மாத்திரமல்ல, வீடுகளையும் குடும்பங்களையும் கட்டும் பொழுது உங்கள் பிரயாசம் விருதாவாய் போவதில்லை. ஹல்லேலூயா. என் மகளை பாதுகாப்பேன், என் மகனை பாதுகாப்பேன் என்று நீங்கள் எத்தனை இருப்பு கதவுகள், வெங்கல தாழ்பால்கள் போட்டு மூடினாலும் காப்பாற்ற முடியாது. தோற்றிருக்கிறார்கள், அநேகர் தோற்றிருக்கிறார்கள். ஐயா, என் மனைவியை பாதுகாப்பேன், என் கணவனை நான் பாதுகாப்பேன், அவனுக்கு தலையணை மந்திரம் போடுவேன், அப்படி வசியம் போடுவேன், என் கணவனை இப்படியாய் நான் பத்திரமாய் பாதுகாத்து வசியம் செய்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் இழந்து போயிருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவைகள் பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தர் நகரத்தை காவாராகில். ஐயா, கர்த்தர் நகரத்தை, உங்க வீட்டை, பிள்ளைகளை காவாராகில். காவலாளிகள் விழித்திருக்கிறது வெறுதா. எத்தனை பெரிய கேட்டு போட்டிருந்தாலும் விருதா, எத்தனை கேமராக்கள் வைத்திருந்தாலும் விருதா. எல்லாவற்றையும் தாண்டி, எல்லாவற்றையும் மறைத்து விட்டு சத்துரு புகுந்து விடுவான் என்பதை மறந்து விடாதிருங்கள். குடும்பத்தின் மீது தேவ பாதுகாப்பு இருக்கட்டும். ஜெபியுங்கள் வலது கரத்தை உயர்த்தி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, சங்கீதம் 91:11 சொல்லப்பட்டிருக்கிறபடி என் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்கள், குடும்ப வாழ்க்கையிலே இவர்கள் வழிகளில் எல்லாம் இவர்களை பாதுகாக்கும்படியாய் என் கணவனை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, இவர்கள் கடந்து செல்லுகிற வாழுகிற வழிகளில் எல்லாம் இவர்களை பாதுகாக்கும்படியாய் என் தெய்வமே, நீர் உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம்.
மரபர சந்து ருக்கவரதரவோ. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை இது போன்ற உங்களை கெடுக்கவும் அழிக்கவும் வருகிற வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீங்களே. அப்படியே என் தெய்வமே, சங்கீதம் 34:14 சொல்லப்பட்டிருக்கிறபடி தீமையை விட்டு விலகி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளுகிற பாக்கியம் எங்களுக்கு உண்டாகும்படியாய் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருந்து, ஆமென், ஓ லார்ட், ஓ லார்ட், உங்க கிருபையை பெற்றுக் கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாய் ஒவ்வொரு பேரும் வாழுகிற பெரிய பாக்கியத்தை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த வீடுகளை, குடும்பங்களை, பிள்ளைகளை, இவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாக்கும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். Thank you Father for your goodness and mercy. ஆமென், ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் எல்லாம் பிசாசு குடும்பத்தை கெடுக்க, அழிக்க, நாசமாக்க வருகிற எல்லா விதமான ராஜதந்திரங்களும் அவற்றின் ஆலோசனைகளும் பிசாசுகளும் அதன் கூட்டங்களும் நடுங்கக்கூடிய வசனங்கள், வார்த்தைகள் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, 7வதாக குடும்பம் ஆசீர்வாதத்தின் வீடாக மாற வேண்டும். ஐயா, குடும்பம் ஒரு கோயிலாய் மாற வேண்டும். உங்கள் குடும்பம் கர்த்தர் தங்குகிற, வாசம் செய்கிற வீடாய் மாற வேண்டும். உங்கள் வீடு ஜெப வீடாய் மாறட்டும். ஹல்லேலூயா. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று சொல்லப்பட்டபடி, ஐயா, எங்கும் எல்லோருக்கும் தெரிகிற நல்ல ஜெப வீடாய், ஜெபிக்கிற பிள்ளைகள் வாசம் செய்கிற வீடாய் மாறட்டும். வீடுகளிலே கூடி ஜெபியுங்கள், கூடி ஆராதியுங்கள். சிறு கூட்டமோ 4 பேரோ 7 பேரோ 6 பேரோ வீடுகளிலே வாரம் ஒரு முறை கூடி ஜெபியுங்கள். உங்கள் வீடு, கர்த்தர் சொல்லுவார், என்னுடைய வீடு, இது என்னுடைய வீடு, இது என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஹல்லேலூயா. நான் இதை விரும்பினபடியினால் இங்கே வாசம் செய்கிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, உங்கள் வீடு ஆசீர்வாதத்தின் வீடாய், ஆசீர்வாதத்தின் வடிகாலாய், ஆசீர்வாதத்தின் சேனலாய் மாறிவிடும். உங்கள் வீடு ஒரு ஆசீர்வாதத்தின், அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு வழித்தோற்றமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. கண்ணீரின் வீடு களிப்பான வீடாய், அன்பு தேவ பிள்ளைகளே, கண்ணீர்கள் மாறி களிப்பு உண்டாகும். சங்கடங்களும் சோதனைகளின் மாறி சந்தோஷத்தின் வீடாய் மாறும். பிரச்சனையின் வீடு இன்று சாட்சி உள்ள வீடாய் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் வீடுகளிலே ஆசீர்வாதம் தங்கும்படியாய், தேவ கரம் இறங்கும்படியாய் எங்கள் வீடு உம்முடைய ஜெப வீடாய் மாறுகிறது. எங்கள் ராஜா தங்குகிற அரண்மனையாய் மாறுகிறது. ஐயா, எங்கள் வீடு சின்னதோ பெருசோ, ஆனால் நீர் எங்களை விரும்புகிறபடியினால், எங்கள் இருதயங்களிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறபடியினால், நீர் எங்களிலே, எங்கள் வீடுகளிலே, இல்லங்களிலே நீர் வாசம் பண்ணுகிற நல்ல தெய்வமாய் இருக்கிறபடியினால், கொலைசெயர் 3:15 சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களை ஆளுகிறதற்காய், ஐயா, நாங்கள் இதற்கென்றே அழைக்கப்பட்டவர்களாய் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே சந்தோஷமும் தேவ சமாதானமும் பெருகும்படியாய், வீடுகளிலே சங்கடங்கள், கண்ணீர்கள், கவலைகள், ஓலாட், எல்லா உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் மாறி இது சந்தோஷத்தின் சாட்சியின் வீடாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஆமென். ஒரு நாளிலே உங்கள் வீடுகளில் இருந்து ரட்சிப்பின் விடுதலையின் வெற்றியின் கம்பீர சத்தம் உண்டாகும். சுற்றி உள்ள கண்கள் காணும், அதை அவர்கள் எல்லா காதுகளும் கேட்கும். ஆமென், ஆமென். 8வதாக மறந்து விடாதிருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், மேரிட்டல் லைஃபுக்கு விரோதமாய் எதிரியின் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே
போகும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, குடும்பத்திற்கு விரோதமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எதிரியின் எல்லா ஆயுதங்களும் சிதறடிக்கப்படும்படியாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் எல்லாம் வருகிற எல்லா பிரச்சனைகளும் 7 வழியாய் சிதறி போடும் என்ற நம்பிக்கையிலே ஜெபியுங்கள். எல்லாம் சிதறி போகும், எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. யாக்கோபு 4:7 சொல்லப்பட்டிருக்கிறபடி ஐயா, தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். அவன் எங்களை விட்டு ஓடி போகிற, ஆமென், எங்களை விட்டு எங்கள் பிள்ளைகளை குடும்பத்தை விட்டு ஓடி போகிற நல்ல சூழ்நிலைகள் உண்டாகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு விரோதமான சத்துருவே, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்குகிற என் மகளுக்கு, மகனுக்கு, மருமகனுக்கு, என் அவருடைய குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய் உருவாக்குகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே தேவ வசனமாகிய பயங்கரமும் வல்லமையுமா உள்ள இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய் இருக்கிற தேவ வசனத்தினாலே எதிர்த்து நிற்கிறோம். நீ இப்பொழுதே ஓடி போகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களிலே சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். தேங்க் யூ லார்ட். கர்த்தர் அப்படியே குடும்பங்களிலே தேவ சமாதானத்தை ஊற்றுகிறதற்காய், ஐயா, சந்தோஷமும் சமாதானமும் சௌக்கியமும் உண்டாகிறதற்காய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பயப்படாதிருங்கள். பிரச்சனைகளை கண்டு பயப்படாதிருங்கள். தீமைகளை கண்டு பயப்படாதிருங்கள். எதிரியின் பொல்லாத பிசாசின் ஆயுதங்களை கண்டு பயப்படாதிருங்கள். மந்திர சூனியங்களை, மாந்திரீகங்களை, பரம்பரை சாபங்களை கண்டு பயப்படாதிருங்கள். அவைகள் வாய்க்காதே போகும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது அவைகள் உங்களை விட்டு, குடும்பங்களை விட்டு ஓடி போவதை தவிர அவைகளுக்கு வேற வழியே இல்லை என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். அல்லேலூயா. 9வதாக அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். என்னதான் நம்ம பலத்தோடும் பலாத்கிரமத்தோடும் ஐயா குடும்பத்திலே சமாதானம் வேண்டும், வெற்றி வேண்டும், விடுதலை வேண்டும், அல்லது எங்க குடும்பத்திலே மகிழ்ச்சியான மனமகிழ்ச்சியான வாழ்க்கை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாலும் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர் என்றென்றுமாய் உங்களோடே இருக்கிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன். மறந்து விடாதிருங்கள். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே இன்று உங்களோடு இருக்கிற நம்முடைய பிதாவின் ஆவியானவர், சர்வ வல்லவருடைய ஆவியானவர் உங்களோடே இருக்கிறார். ஆமென். மறந்து விடாதிருங்கள். இவைகள் எல்லாம் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பலத்தினாலும் அல்ல பலாத்கிரமத்தினாலும் நடக்காது. அல்லேலூயா. காவலாளிகள் விழித்திருக்கிறது வெறுதா, கட்டுகிறவர்களின் பாதுகாக்கிறவர்களின் பிரயாசம் வெறுதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆவியினாலே ஆகும் என்பதை மறந்து விடாதிருங்கள். குடும்பத்திலே பரிசுத்த ஆவியின் அக்கினி எரியட்டும். அக்கினியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாழட்டும், வளரட்டும், ஆளுகை செய்யட்டும், உங்களை அனுதினம் நடத்துகிறவராய் மாறட்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிப்போம். இந்த முக்கியமான பிரேயர் பாயிண்டை நீங்கள் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஐயா, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்களுக்குள்ளே அக்கினியை போட வந்தவர், ஐயா, பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீங்களே. எங்கள் குடும்பங்களிலே பரிசுத்த ஆவியின் அக்கினி பற்றி எரிவதாக. எங்கள் பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே பரிசுத்த ஆவியின் அக்கினி பற்றி எரியட்டும். ஓ, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிசாசின் வல்லமைகளை சுட்டரிக்கிற, சாத்தானின் சகல கட்டுகளை உடைக்கிற, எல்லா மாந்திரீக கட்டுகளையும், எல்லா வசிய கட்டுகளையும், தவறான நண்பர்கள் மூலமாய், தொடர்புகள் மூலமாய், தாறுமாறான வாழ்க்கை பிரிவினைகள் மூலமாய் வந்த சோதனைகள், வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து, எல்லா பிசாசின் கண்ணிகள், கட்டுகள், சங்கிலிகளிலும், சிறையிருப்புகளிலும் இருந்து நாங்கள் விடுதலை அடையும்படியாய் பரிசுத்த அக்கினி விழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஃபாதர், the mighty name of Jesus, பரலோக அக்கினி ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியாய் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மரகஷ
சந்த ரபோது ருக்கபரதரபோ. Thank you Lord. இதற்காக எங்கள் வீடுகளிலே ஐயா ஜபமும் வேத வாசிப்பும் ஆமென் தேவ பயமும் இன்னும் இன்னும் பெருகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்குள்ளே ஒரு ஜபாவி ஊற்றப்படும்படியாய் என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய் வாழும்படியாய் கர்த்தருக்கு பயந்து வாழுகிற புதிய ஜீவன ஜனமாய் இவர்கள் மாறும்படியாய் தேவ பயமுள்ள பிள்ளைகளாய் கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழுகிற பெரிய பாக்கியம் உண்டாகட்டும். நானும் என் வீட்டாரும் என் தெய்வமே பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் அனுதினமும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் ஓ லார்ட் எங்களுடைய போராயுதங்களாகிய அவைகள் மாம்சத்திற்கு ஏற்றனவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிற எங்களுடைய போராயுதங்களால் பிசாசின் வஞ்சனைகள் பிசாசின் தந்திரங்கள் ஆவியின் தொந்தரவுகள் துஷ்ட தேவதைகளின் ஆக்கிரமிகள் அநியாயங்கள் அட்டுழியங்களில் இருந்து எங்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்படும்படியாய் இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே புதிய அக்கினி வீடுகளிலே விழும்படியாய் ஜெபிக்கிறோம். மரமக்க சந்து ருக்கபரதரவோ. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் குடும்பங்களிலே பரிசுத்த ஆவியின் அக்கினி பற்றி எரியட்டும். பிள்ளைகள் எல்லோரும் ஐயா பரிசுத்த ஆவியினால் பாதுகாக்கப்பட்டவர்களாய் அனுதினமும் தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறவர்களாய் வாழும்படியாய் ஒரு தெய்வீக தயவு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே நன்றாய் கவனியுங்கள். இதுவே பிரதானமான கட்டளை. ஹல்லேலூயா. ஜெயம் எடுப்பீர்கள், சந்தோஷமும் சமாதானமும் சௌக்கியமும் உண்டாகும். மாத்திரமல்ல ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும். உங்கள் வீடுகளிலே நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு போவீர்கள். ஆமென். 10வது கடைசியாக சத்தமாய் சொல்லுங்கள், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அன்பு தேவ பிள்ளைகளே, யார் எப்படி வேண்டுமானாலும் கடந்து போய் கொண்டிருக்கட்டும், எப்படி வேண்டுமானாலும் நடக்கட்டும், அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஐயா அவர்கள் இப்படி போகிறார்கள், இவர்கள் இப்படி போகிறார்கள், இவர்கள் இப்படி போகிறார்கள், அவர்கள் எப்படி போகட்டும், ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் குடும்பங்களிலே என் தெய்வமே நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற நல்ல தீர்மானம் நிலைத்திருங்கள். நல்ல தீர்மானத்திலே நிலைத்திருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே சத்தமாய் சொல்லுங்கள், இந்த குடும்பம் தேவனுக்கு சொந்தமான குடும்பங்கள். நானும் எனக்கு உள்ள எல்லாம் கர்த்தருடையவர்கள். ஆமென். என் பிள்ளைகள் எல்லாம் தேவனால் நான் பெற்றுக்கொண்ட சுதந்திரம். என் வீடு கர்த்தர் எனக்கு தந்த ஈவு. என் சொத்துக்கள், என் வருமானங்கள், வேலைகள் எல்லாம் என் தேவன் எனக்கு பாராட்டிய தயவு என்று சத்தமாய் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். ஐயா இந்த குடும்பம் தேவனுக்கே சொந்தமான குடும்பமாய் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதத்தின் சேனலாய் மாறட்டும் என்று தைரியமாய் சொல்லுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, குடும்பத்தை மாத்திரமல்ல, பிள்ளைகளை மாத்திரமல்ல, ஐயா உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே சமர்ப்பித்து விடுங்கள். ஐயா அவர் கரங்களிலே கொடுத்து விட்ட எல்லாவற்றையும் முற்றும் முடிய பாதுகாத்து பெருக பண்ணவும் ஆசீர்வதிக்கவும், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகளுமாய் ஐயா, நாங்களும் எங்கள் பிள்ளைகளுமாய், நாங்களும் எங்களுக்குள்ள எல்லாவற்றோடும் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். என் தெய்வமே, என்னாகமும் 6:24 சொல்லப்பட்டபடி கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை காக்க கடவீர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உம்முடைய பிள்ளைகளின் மீது ஐயா இவர்கள் குடும்பங்களின் மீது பிரகாசிக்க பண்ணி எங்கள் மீது, எங்கள் பிள்ளைகள் குடும்பங்களின் மீது கிருபையாயிருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரசன்னமாக்கி இந்த குடும்பங்களிலே சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா உம்முடைய திருவார்த்தை
வார்த்தைகளின்படியே ஆவியின் பட்டயமாய் இருக்கிற பிசாசுகள் நடுநடுங்கக்கூடிய அற்புதமும் அதிசயமுமான தேவ வார்த்தைகளோடு இந்த அதிகாலை ஜெபத்தை ஏறெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குடும்ப சமாதானம் உண்டாகும்படியாய் அதற்கு விரோதமான சாத்தானின் எல்லா சதி திட்டங்களும் கட்டுகளும் சங்கிலிகளும் உடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படியாய், விடுதலையும் சௌக்கியமும் ஆசீர்வாதமும் ஐஸ்வரியமும் உண்டாகும்படியாய், ஆரோக்கியமும் ரட்சிப்பும் உண்டாகும்படியாய் இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே thank you Lord. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போனதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நீர் உம்முடைய சமாதானத்தையே இவர்களுக்காய், இவர்கள் பிள்ளைகளுக்காய் என் தெய்வமே உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, தெய்வீக சமாதானத்தை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களிலே சந்தோஷமும் சமாதானமும், ஆமென். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற அனுபவமும், ஆமென். பொல்லாப்பு நேரிடாதபடி, வாதை இவர்கள் கூடாரத்தை அணுகாதபடி, வழிகளில் எல்லாம் இவர்களை காக்கும்படி ஐயா உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடும்படியாய் என் தெய்வமே இந்த குடும்பங்களிலே தேவ சமாதானம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் கிரியைகள் அழியும்படியாய், பிசாசின் வல்லமைகள் நிர்மூலமாகும்படியாய், சத்துரு தலைதெறிக்க ஓடும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே நல்ல தேவனுடைய போராயுதங்களினால் ஜெயம் எடுக்கிறோம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஐயா, ஒற்றுமையையும் பிரிவினைகள் நீங்கி, சந்தேகங்கள் குழப்பங்கள் நீங்கி, சண்டை சச்சரவுகள் நீங்கி, கோர்ட்டு கேசுகள் வழக்குகள் நீங்கி, ஆமென், பெருமையும் பொறாமையும் நீங்கி நல்ல குணங்களோடு எங்கள் பிள்ளைகள் ஒன்றிணையும்படியாய், குடும்பங்களிலே சமாதானங்கள் உண்டாகும்படியாய், குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் சமாதானமாய் அநேகம் ஆயிரங்களுக்கு முன்பாக நல்ல தேவனுடைய சாட்சியாய் வாழும்படியாய் பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி வருகிற பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்வீராக. கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கைகள், உங்கள் குடும்ப வாழ்க்கைகளிலே இது போன்ற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுதலை அடையும்படியாய், இது போன்ற நல்ல ஜபத்தை நீங்கள் கேட்டு மறுபடியுமாய் கேட்டு பிரச்சனை வரும்போதெல்லாம் கேட்டு நீங்கள் ஜபிப்பீர்களே ஆனால் தொடர்ந்து ஜபியுங்கள். கர்த்தருடைய சமாதானம் வீடுகளிலே தங்கும். நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். நல்ல சாட்சிகாய் உங்கள் குடும்பங்கள் எழும்பும். ஆமென். நம்முடைய கூட்டங்களுக்காக ஜபியுங்கள். கோவை புதூரிலே நாளை முதல் தொடங்குகிற வெள்ளி சனி ஞாயிறு கூட்டங்களுக்காகவும், திருப்பூரிலே அடுத்த வாரம் தொடங்குகிற வெள்ளி சனி ஞாயிறு திறந்தவெளி மைதான கூட்டங்களுக்காகவும், அதை தொடர்ந்து பெருந்துறை மற்றும் மேட்டூர் மற்றும் சேலம், பெங்களூர், கிருஷ்ணகிரி, ஓசூர் போன்ற பகுதிகளிலும் நாமக்கலிலும் நடக்க போகிற மகிமையான கூட்டங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். முடிந்தவர்கள் அதிலே கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிச்சனி ஞாயிறு தோறும் ஒவ்வொரு வாரமும் இரவு நல்ல லைவ் புரோகிராம் வரும். ஆமென். அதை நீங்கள் தொடர்ச்சியாய் நம்முடைய ஐயா, நாங்கள் அந்த திறந்தவெளி மைதானங்களிலே நடப்பிக்கிற கூட்டங்கள் நம்ம இதே சேனல்ல லைவ்ல வரும். நீங்க நிச்சயமாய் பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேகம் நூற்றுக்கணக்கான சாட்சிகளோடு, சுகம் பெற்றவர்கள் மைக்கை பிடித்துக் கொண்டு சொல்லுகிற நூற்றுக்கணக்கான விடுதலையின் சாட்சிகளோடு, சுகம் பெற்ற சாட்சிகளோடு நீங்கள் அதை பார்க்க முடியும். தவறாது பாருங்கள். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிதமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்.